தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் மாரியப்பன் என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். வாசுதேவநல்லூரில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் மாரியப்பன். உரிய விசாரணை நடத்த கோரி மாரியப்பனின் உறவினர்கள் வாசுதேவநல்லூரில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேவிட்டிடம் கேட்கலாம். டேவிட், மாரியப்பன் உயிரிழந்ததற்கான அந்த காரணம் தெரிய வந்திருக்கா? அவங்க உறவினர் தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள புளியங்குடி சாலை பகுதியில் மாரியப்பன் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக உறவினர்கள் தற்பொழுது மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் எங்களுக்கு மர்மமான முறையில் இருந்திருப்பதாக உறவினர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. தொடர்ந்து புளியங்குடி காவல்துறையினர் உறவினர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாலும் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சங்கரங்கோயிலுக்கு செல்லக்கூடிய பகுதியா இருக்கட்டும், தென்காசிக்கு செல்லக்கூடிய பகுதி, 2 பகுதியுமே தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு பொதுமக்கள் பயணிகளும் எந்த விதமான சிரமம் இல்லாமல் செல்வதற்காக காவல்துறையின் அனைத்து பகுதியுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வாசுதேவநல்லூர் பகுதியில் தொடர்ந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி டேவிட்.